அப்போ என்னுடைய உபதேசத்துல இன்னைக்கு ஏதாவது ஒரு கோளாறு இருக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க. நான் உபதேசத்துல கடைபிடிக்கிறதுல கோளாறு இருக்கும், இந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை அமையல, கீழ்ப்படியல அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த சபையை நிச்சயமாய் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளும், நிச்சயமா மேற்கொள்ளும். என்னைக்கு ஒருவர் இந்த கிறிஸ்துவின் உபதேசத்துல கட்டப்படுகிறார்களோ, இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு வேதத்துல நமக்கு அடிப்படையான உபதேசங்கள் நமக்கு என்ன பண்ணிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. மனம் திரும்பணும், மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கணும், விசுவாசிச்சவங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவங்க சீசர்களா மாறணும், சீசர்களா மாறினவங்க போய் சுவிசேஷத்தை சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சபைக்குள்ள கொண்டு வரணும், சபைக்குள்ள கொண்டு வந்தவங்க ஒரே ஐக்கியமா என்ன பண்ணணும், திருவிருந்துல பங்கு பெறணும், திருவிருந்துல பங்கு பெற்றவர்கள் கர்த்தருக்கு கண்டு தன்னுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகள் என்ன பண்ணணும். இது எல்லாம் நம்முடைய உபதேசம், வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற உபதேசங்கள். மனம் திரும்பி இயேசுவைதான் விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. மனம் திரும்பி அவர் செய்த நன்மைகளை விசுவாசிக்க கூடாது. அதுதான் நான் இங்க சொல்ல வர்றேன். மனம் திரும்பி யாரை விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசிக்கணும். அதுதான் உபதேசம், அதுதான் மூல உபதேசம். இயேசுவை விசுவாசித்தவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளணும். மூழ்கி ஞானஸ்நானத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளணும். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் சீசராக மாறணும். கடைசி வரைக்கும் விசுவாச பிள்ளைகளாக இருந்துட்டு போயிடக்கூடாது. விசுவாசிகளுக்கும் சீசர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது, நல்லா கவனிங்க. விசுவாசிகள் வேற, சீசர்கள் வேற. விசுவாசிகளா இருக்கக்கூடாது நம்ம. ஆமீன் சொல்லுங்க. விசுவாசிகள் என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறவங்க நம்புறவங்க ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா கிடைக்காதா. விசுவாசிகளுக்கும் பக்தர்களுக்கும் வித்தியாசமே கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். பக்த கோடிகளுக்கும் விசுவாசிகளுக்கு வித்தியாசம் இல்ல, அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். பக்தி முக்தி அப்படி என்ன பண்ணக்கூடாது. விசுவாச மக்கள் யாரா மாறணும்? அடுத்து சீசர்கள். சீசர்கள் என்பது அவருடைய பாரத்தை தோல் மீது சுமக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகள் என்பவர்கள் வேற, அவங்க வந்து கூட்டத்தோட கூட்டமா வந்து 10ஓட 11 போயிருவாங்க. நீங்க கூட்டத்தோட கூட்டமா இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. கூட்டத்துல ஒருத்தரா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவங்களதான் ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார், அவங்களதான் தேடிட்டு இருக்கிறார். நான் ஒருத்தனமே, அதாவது என்ன சொல்றாருன்னா, அங்க 1000 பேர் இருக்கிறாங்கப்பா, ஆனா நான் ஒருத்தனை தேடிட்டு இருக்கிறேன். ஏன்? எல்லாரும் பக்த கோடிகள், ஒருத்த மட்டும் உசுரோட இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஒருத்த மட்டும் சீசன் ஆகணும்னு ஏங்கிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு காரியத்தை கடவுளுக்காக செய்யணும், கர்த்தருக்காக செய்யணும், சபைக்காக செய்யணும், ஓடணும், ஏதோ ஒண்ணு. இதுதான் சீசர்கள், அதுதான் உபதேசம், சீசத்துவம். சீசர்களாய் மாறினவர்கள் அடுத்து என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை போய் சொல்லணும், அவங்கள உள்ள கொண்டு வரணும், ஒன்னா கூடி திருவிருந்துல என்ன பண்ணணும்? ஒரு மனதோட அனுசரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். இந்த உபதேசத்துல கட்டப்படணும், கிறிஸ்துவின் உபதேசத்துல. இந்த உபதேசத்துல கட்டப்பட்டவர்களை பாதாளத்தின் வாசல் என்ன பண்ணாதுங்க? ஆமா சொல்லுங்க, மேற்கொள்ளாது.